Dear students, நம்ம இப்ப 50 common English idioms. It is useful for your and everyday conversation and it is highly useful for your day-to-day communication too. இப்போ அந்த idioms என்னன்னு first பார்க்கலாம். Idioms are phrases which people use in everyday language which do not make sense in literally and they understand what they mean. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு லிட்ரல் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபிகரேட்டிவ் மீனிங் வேற மாதிரி இருக்கும். அதான் 50. இது நம்ம இடியம்ஸ்னாலே இட்ஸ் லிட்ரல் மீனிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் ஃபிகரேட்டிவ் மீனிங். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 50 மெயின் காமன் இடியம்ஸ் பார்க்கலாம். A blessing in disguise, something good that seem bad at first. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமா தெரியும், அப்பனா இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப blessing. இப்போ பார்த்தீங்கன்னா if you are starting a communication, here your preparation is very tough. உங்களுக்கு ஒரு கிராமர் கற்றுக்கிறதுக்கோ ஒரு டென்ஸ் கற்றுக்கிறதுக்கோ இல்லைன்னா அதை நம்ம டே டு டே கான்வர்சேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. But if you are going for an interview, if you are getting selected means automatically you feel very much happy. So a blessing in disguise is nothing but something good that seemed that is bad at first and it later on it achieved greatness or success in your life. A dime a dozen, it is very common thing. இப்போ நீங்க பார்க்கும்போது many interview many people are doing the same kind of example and many people are doing the same thing, ரொம்ப காமனா இருக்கும். But if you are unique, automatically you get selected. If you are dim a dozen means there is no scope in future. Beat around the bush, that is avoid the main topic. While someone is communicating with you or in a group discussion, some people are beat around the bush. Instead of telling the correct answer, they are just telling something which is not relevant. Better than ever. It is better to arrive late than not at all. நம்ம அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறதோட கொஞ்சம் போறதே பெட்டர். பெட்டர் லேட் தென் நெவர். லேட் ஆனாலும் பரவாயில்ல, we can go to the place. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து கம்யூனிகேஷன் இப்போ வேணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் கம்பல்சரின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் லேட்டாக ஆரம்பித்தாலுமே அட்லீஸ்ட் இப்போயா ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, இட் இஸ் பெட்டர் லேட் தென் நெவர். நெக்ஸ்ட் ஒன், that is bite the bullet. It is face a difficult situation bravely. எவ்வளோ கஷ்டமான விஷயம்னாலும் we have to bite the bullet, we have to face it bravely. Break the ice, start a conversation. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறீங்க இல்லைன்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் போகிறீங்க, ரொம்ப சைலண்டாக இருக்கும்போது they are asking the people ஐஸ் பிரேக்கிங் செஷன்னு சொல்லி வைப்பாங்க. அப்போ they make people to speak, they share the session, they can share their information, break the ice. And next one, burn midnight oil. It is work into the late night. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லாஸ்ட் மொமெண்ட் ப்ரிப்பரேஷன், அந்த நைட் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறது, அந்த மாதிரி லாஸ்ட் மொமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, ஒர்க் இன் த நைட் டைம், தட் இஸ் burn the midnight oil. Call it a day. Call day is our stop working. நம்ம 6 நாள் ஒர்க் பண்ணிட்டோம், நம்ம சண்டே வந்து we just call it a day. It is we are not willing to work. And then here cut corners. Cut corners is nothing but do something cheaply or poorly. ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் நல்லாவே செய்யாமல் ஒரு இன்கம்ப்ளீட்டாக விடுறது தான் கட் கார்னர்ஸ்னு சொல்லுவாங்க. ஈஸி டஸ் இட்டுங்கிறது ஸ்லோ டவுன். சம்டைம்ஸ் வி வாண்ட் டு ஃபினிஷ் இட் ப்ராப்பர்லி. அப்போ வேகமாக செய்கிறது. ஹேஸ்டினஸ் மேக்ஸ் இட் திங் இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஸோ ரொம்ப ஹேஸ்டாக இருந்து பண்ணோம்னா நம்மளால பர்ஃபெக்ஷன் வராது. ஸோ ஈஸி டஸ் இட், வி ஹாவ் டு ஸ்லோ டவுன் அவர் திங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட். நம்ம நிறைய சுச்சுவேஷன் வந்து நம்ம நினச்ச மாதிரியே நடக்காது, நம்ம நினைக்கிறதோட அமானுஷ்யமாக டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். ஸோ கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட் இஸ் சம்திங் பிகம் தட் இஸ் அன்கண்ட்ரோலபிள். நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் டிஃப்ரெண்ட்டாக போனாலும் கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட் இஸ் தோ சுச்சுவேஷன் இஸ் கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட். We have to be patient, we have to believe God. Next one, get your act together. Believe properly. நம்ம வந்து ஒரு இடத்துல போயிட்டோம், we have to get our act together. அந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக பிஹேவ் பண்ணணும். ஸோ behavior is more important, we have to behave properly. Give someone the cold shoulder. That is ignore someone. If you are in a position, if you are in a place, the person who is making some mistake or he is doing lot of nonsensical things, give someone the cold shoulder. அவங்கள நீங்க வந்து இக்னோர் பண்ணிடலாம். So you have to ignore them. That is go the extra mile. That is do more than required. Go the extra mileங்கும் போது எல்லாரும் பண்றதோட நம்ம எக்ஸ்ட்ரா பண்றது, ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. பட் few people are watching this. Automatically go the extra mile. நீங்க கொஞ்சம் உங்களுக்காக படிக்கணும். You want to listen something. You want to learn something. So go the extra mile means you are going to get something good. Next one is hit the nail on the head. Be exactly right. ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யறது hit the nail on the head. வந்து ஒரு விஷயம் சொல்ல போறீங்க, பர்ஃபெக்டா நம்ம சொல்றது வந்து hit the nail on the head. In hot water, that is in trouble. Sometimes நம்ம என்ன பண்ணுவோம், காலைல வெந்நீருக்கு சுடுதண்ணி கொட்டிட்டு தவிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப troublesome ஃபீல் பண்றது in hot water. It takes it is taken two to tango. Here both people are responsible. ஒரு பிரச்சனை நடக்குது, அப்ப ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிள் தானே. So it takes two to tango. Next one, jump on the bandwagon. Jump on the bandwagon போது follow a trend. இப்போ நீங்க பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹேர் கலரிங் பண்ணியிருப்பாங்க, பெக்கர் பேண்ட் போட்டிருப்பாங்க. அது இட் இஸ் நாட் a proper one. பட் ஒரு சில பேர் செய்யறாங்கன்னு எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களே, ஒரு பேட் திங் அது எவ்ரி ஒன் இஸ் ஃபாலோயிங் அஸ் a trend. இது jump on the bandwagon. Next one, keep an eye on. That is watch carefully. Many people, many children, parents keep an eye on them. So many criminals are kept the eye on by the police. So here keep an eye on. Most probably நம்ம என்ன பண்றோம், watch carefully. Here kill the bird with one stone. Kill two birds with one stone ங்கிறது here achieve two goals at once. இப்போ நீங்க நல்லா கம்யூனிகேஷன் பழகிட்டீங்க. If you are going for an interview, automatically you can communicate well, you can tell your points nicely, and you can reach the next level. So kill two birds with one stone ங்கிறது we are learning communication and we are winning our interview, and wherever you go you can speak good English. And next one, let the cat out of the bag. Here reveal a secret. நம்ம ரொம்ப அமைதியா அப்படியே பூனைக்குட்டியை உள்ள பேக்ல வச்சிருப்போம், அந்த தலையை தூக்கி பார்க்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம என்னத்தான் சீக்ரெட்டை வந்து மறைச்சு வச்சாலும் sometimes it is coming out and it makes a long story short. Here summarize briefly. நம்ம ஒரு சில நேரம் வள வள வளன்னு சொல்லுவோம், ஆனா நமக்கு டைம் இல்லை. வித்தின் நம்ம மைக்ரோ டீச்சிங் மேக்ரோ டீச்சிங் பார்த்துருப்பீங்க. மைக்ரோ டீச்சிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வித்தின் 5 to 10 minutes we have to finish. மேக்ரோங்கும் போது 60 minutes class. So we have to make a long story short. Micro teaching means summarize briefly. Here win the there is miss the boat. Here miss an opportunity. Miss the boatங்கிறது வந்து miss an opportunity. நமக்கு நிறைய opportunities வருது, நம்ம அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணலன்னா we are missing the boat. It is missing an opportunity. No pain no gain. Here success requires effort. நமக்கு வந்து எப்போதுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து கெயின் கிடைக்கும். எல்லாருமே நினைச்சுப்பாங்க, நான் வந்து அதை அச்சீவ் பண்ணேன், இதை அச்சீவ் பண்ணேன், எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ணலைங்கிறதெல்லாம் யூ டோன்ட் பிலீவ். பர்சீவரன்ஸ், நமக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியுமாங்க. நோ பெயின் நோ கெயின். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நமக்கு சக்சஸ் வரும். அண்ட் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், இட் இஸ் வெரி ரேர் அகேஷன். நீங்க மூன் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட் ப்ராப்ளி ஒயிட் கலர்ல இருக்கும், லைட் எல்லோஷா இருக்கும், இல்லை ரெட் கலர்ல கூட இருக்கும். ஆனா ப்ளூ கலர்லங்கிறது வெரி வெரி ரேர் அகேஷன். இது நமக்கு நடக்குமா, நடக்கவே அத்தி பூத்தார் போலமாங்களே, அது மாதிரி வெரி ரேர் அகேஷன். அதுவே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் கிளவுட் 9, வெரி ஹாப்பி. ஐ காட் சக்ஸஸ், ஐ கம் இன் கிளவுட் 9ங்கும் போது நான் ரொம்ப அச்சீவ் பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஆன் கிளவுட் 9ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் புல் சம்வன்ஸ் லெக். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், இந்த கீழே காலை இழுத்து விடுறது, நம்ம மற்றவங்களை வந்து மேலே முன்னேற விடாம பண்றது. ஜோக் வித் சம்மன், புல் சம்மன்ஸ் லைக். இப்போ நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நம்ம ஒருத்தவனை போட்டு நம்ம கிண்டல் பண்ணிட்டு போலையா, அது இஸ் புல் சம்மன்ஸ் லைக், ஜோக் வித் சம்மன். And here next one is put all your eggs in one basket. Here risk everything on one plan. இப்போ நம்ம பிஸ்னஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பிளானுக்காக they are putting all their money in a single business. They may have a chance to win and sometimes they may have chance to lose also. That put all your eggs in one basket is, yeah, that is risk everything on one plan. And next one is rain on someone's parade. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஸ்பாயில் சம்வன்ஸ் பிளான்ஸ். நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே இது நடக்கதான் செய்யுது. ஒருத்தவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து தே ஆட்டோமேட்டிக்லி வைப் அவுட் தே பிளான். அப்போ ரெயின் ஆன் சம்வன்ஸ் பாரடைஸ், தே ஆர் ஸ்பாயிலிங் சம்வன்ஸ் பிளான். நெக்ஸ்ட் ஒன், read between the lines.
understand something inner meaning, hidden meaning. ஸோ இப்போ ரீட் பிட்வீன் த லைன்ஸ். இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசாமல் இருக்காங்க. அதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கலாம். ஸோ ரீட் பிட்வீன் த லைன்ஸ். இப்போ நம்ம வந்து புக்குக்கு புக்கு நடுவில் படிக்கிறது கிடையாது. சம் ஹிடன் மீனிங் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் எவ்ரிவேர். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரியல் மீனிங் தேர் இன் இட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் ஹேவிங் that is see eye to eye, agree completely. இப்போ நம்ம நிறைய விஷயத்த பார்க்குறோம். இப்போ ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு விஷயம் செய்ய மாட்டேங்க, புரியல. அப்போ அவங்க கண்ணை பார்க்க மாட்டாங்க, ஐ கான்டாக்ட் இருக்காது. இஃப் யூ ஆர் சீயிங் ஐ டு ஐ மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் அக்ரீயிங் கம்ப்ளீட்லி. சிட் ஆன் த ஃபென்ஸ், இட் இஸ் அவாய்ட் சூசிங் சைட்ஸ். இப்போ எலெக்ஷன் டைம், இப்போ நம்ம வந்து நான் யாரை சப்போர்ட் பண்ண போறீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. சிட் ஆன் த ஃபென்ஸ், ஐ எம் அவாய்டிங் சூசிங் எனி ஒன், ஐ எம் இன் தட் இஸ் ஐ எம் கான்ஸ்டன்ட்லி இன் மிடில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சிட் ஆன் த ஃபென்ஸ் இஸ் nothing but avoid choosing sides. In spill the beans, spill the beans is revealing a secret. நம்ம என்ன எப்படி பார்த்தோம் இல்லையா, cat is out of the bagங்கிற மாதிரி இங்கேயும் spill the beansங்கும் போது revealing a secret, ரொம்ப அமைதியாக வச்சுருந்த சீக்ரெட்டாக போட்டு உடைக்கிறது. நெக்ஸ்ட் take it with a grain of salt. Don't believe fully. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்கள விட்டு வந்து விசாரிக்கிறீங்க, அப்போ ஒருத்தவங்க சொல்கிறத மட்டுமே நம்பாதீங்க. That is take it with a grain of salt means we have to ask others, and we have to asking everyone only we have to come to the conclusion. The ball is in your court, it is your decision. நம்ம எல்லாத்தையுமே கடைசியா கேட்டுட்டு what is our result, what is our conclusion சொல்லும் போது it is the ball is in your court. The best of both worlds, enjoy the that is advantages, the best of both worlds. நமக்கு லைஃப்ல கிடைக்கிற எல்லா அட்வான்டேஜஸ்மே என்ஜாய் பண்றது அந்த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். த லாஸ்ட் ஸ்டா, த ஃபர்தர் இட் இஸ் அ ஃபைனல் ப்ராப்ளம். அப்போ எல்லாமே முடிஞ்சிச்சுடா, தான் லாஸ்ட் அப்படிங்கும் போது இட் இஸ் த ஃபைனல் ப்ராப்ளம் ஆஃப் அஸ். டு திக் அண்ட் த்ரீன் இன் குட் அண்ட் பேட் டைம்ஸ். மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவரோட திருக்குறளில் சொல்லுவாங்க, முகநக நட்பது நட்பன்று, அகநக நட்பது நட்பு. ஸோ அவர் ஃப்ரெண்ட் இஸ் நாட் ஒன்லி கம்மிங் அட் அவர் குட் டைம்ஸ், ஹீ இஸ் ஆல்சோ ஃபாலோயிங் அவர் பேட் டைம்ஸ். ஸோ த்ரூ திக் அண்ட் தின்னுங்கும் போது நமக்கு குட் அண்ட் பேட் டைம்ஸில் இருக்கிறவங்க. அண்ட் தென் டைம் ஃப்ளைஸ். இப்போ பாருங்க, நான் ஸ்டார்டிங் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நவ் ஐ எம் கம்மிங் டு த 39th idiom. ஸோ டைம் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளையிங். ஸோ டைம் passes quickly, we should never waste our time. Under the weather, there is feeling sick. While we are changing the weather, sometimes if you are not feeling good, instead of saying feeling good, you have to say under the weather. இப்போ நம்மள்ட்ட அப் இந்த இயருங்கும் போது நம்ம எதுவுமே டிசைட் பண்ணாமல் இருக்கோம். வி ஆர் நாட் டிசைடட். நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஆர் யூ டிசைடட்? ஐ மீன் அப் இந்த இயர் மீன்ஸ் நாட் எ டிசைடட். wrap your head around. அப்போ wrap your head around போது அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் காம்ப்ளெக்ஸ். நமக்கு புரியாத விஷயத்த கூட ஒரு சில பேர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களே, தட் இஸ் wrap your head around. And then you can say that again. ஒரு விஷயம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அடமெண்டா இருக்கீங்க, அப்ப ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட்ங்கும் போது யூ கேன் சே தட் அகெயின். யுவர் கெஸ் இஸ் குட் ஆஸ் மைன், ஐ டோன்ட் நோ. இப்போ நம்ம என்ன பண்றோம், எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி யுவர் கெஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மைன்னா ஐ டோன்ட் நோ. எ டஃப் நட் டு கிராக். இப்போ வந்து ஒரு டிஃபிகல்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம். எ டஃப் நட் டு கிராக். தென் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஒரு இவ்வளோ விஷயத்தை முடிச்சாச்சு, திருப்பி ஆரம்பத்துலேருந்து பண்ணலாம். பேக் டு ஸ்கொயர் ஒன். அண்ட் தென் பேக்கிங் ஆஃப் த ராங் டைப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ராங் அசம்ஷன், ஒருத்தவங்க வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுப்போம், இவங்க இப்படிதான்னு சொல்லிட்டு. பேக்கிங் ஆஃப் த ராங் டைப், தட் இஸ் ட்ரீ இஸ் நத்திங் பட் barking அட் த ராங் ட்ரீ. தட் இஸ் ராங் அசம்ஷன், ஒருத்தவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிறது. நம்ம எல்லா டைம்லையும் எல்லாரையுமே வந்து ரைட்டாக புரிஞ்சுக்க மாட்டோம். சம்டைம்ஸ் we are barking on the wrong tree. Next one is a blow of steam. It is release stress. நமக்கு எல்லாருக்குமே வந்து வேற எங்கேயோ கோவப்பட்டுட்டு நம்ம மேல கத்திட்டு இருப்பாங்க. அது இல்லாம blow of steam is we have to relieve our stress. Break a leg. இப்போ நமக்கு வந்து குட் லக்னு சொல்றோம். ஸோ யூ ஆல்ரெடி வாட்ச் திஸ் good 50 idioms. So automatically you know 49 idioms now. It is a good luck for you. Break a leg is good luck. And next one, burn bridges is destroy
ரிலேஷன்ஷிப். இப்போ ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பாயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அட் இஸ் பர்ன் பிரிட்ஜஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு 50 idioms கற்றுருக்கீங்க. இந்த 50 idioms மீனிங்கோட ஏன் சொன்னேன்னா, in day-to-day conversation try to use these idioms. Automatically you feel like a foreigner, because in foreign countries and all they used to tell lots and lots of idioms. அது மாதிரி நிறைய ப்ராப்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி they are using phrases and collocation. அப்புறம் பேசிக்காக கிராமர், இது எல்லாமே பேசிக்காக உங்களுக்கு இருந்துச்சுன்னா it is easy for us to speak good English. நான் உங்களோட அடுத்தடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு பேசிக்கான மிச்ச idioms, அப்புறம் உங்களுக்கு டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ப்ளஸ் வாட் இஸ் த பேசிக் திங் யூ ஹவ் டு நீட் எ சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ உங்கள் எல்லாருமே வெக்கேஷனில் இருப்பீங்க. அது மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ ஆர் ஹேவிங் அ பிரேக் ஃபார் ஜாயினிங் இன் அ காலேஜ். நான் காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் எ செமஸ்டர் எக்ஸாம். ஸோ தோ யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் your exam, simultaneously you spend some time for your language improvement. It would be highly useful for you. நிறைய பணம் கொடுத்து படிக்காம கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக உங்களை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா it is automatically for you to gain very good language skill. So guys, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.